சூரிய நமஸ்காரம், ஹஸ்த உத்தானாசனம், பாதஹஸ்தாசனம், வாம அஸ்வசஞ்சாலிகாசனம், தண்டாசனம், சாஷ்டாங்க நமஸ்காராசனம், சசாங்காசனம், புஜங்காசனம், அதோமுக சுவானாசனம், தட்சிண அஸ்வசஞ்சாலிகாசனம், பாதஹஸ்தாசனம், நமஸ்காராசனம். பிராணாயாமம், மூச்சு பயிற்சி. மூச்சு உள்ளே, மூச்சு வெளியே, மூச்சு உள்ளே, மூச்சு வெளியே. மூச்சை நிறுத்தணும், இழுக்கவும் கூடாது, விடவும் கூடாது. மூச்சு உள்ளே, மூச்சு வெளியே, மூச்சு உள்ளே, மூச்சு வெளியே. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே போகணும், மூச்சை விட்டுக்கிட்டே கை நமஸ்கார நிலை. அடுத்து கண்களுக்கு, கண்விழி மேலே, கண்விழி கீழே பார்க்கணும், அடி வயிற்றில் பார்க்கணும். விழி மேலே, விழி நேராக, நெற்றியை தரையில் வச்சு அடி வைத்து பார்க்கணும். கீழே மேலே, விழி கீழே, விழி மேலே பார்க்கணும். விழி முட்டியை நெற்றியில் வச்சு கீழே பார்க்கணும், அடி வைத்து பார்க்கணும். விழி மேலே நேராக வரணும். இப்படி முக்கியமான 3 விஷயங்கள் இருக்கின்றன. 4வது உடல் தளர்வு பயிற்சி இந்த சூரிய நமஸ்காரத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் பயிற்சி. உதாரணமாக தண்டாசனம் செய்யும்போது தண்டால் எடுக்கிற பயிற்சி. ஒவ்வொரு நிலையிலும் உட்கார்ந்து எந்திரிக்கிற மாதிரி, தோப்புக்கரணம் போடுற மாதிரி நம்ம கால்கள் ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு முறை கீழே அமர்ந்து செய்வதால் உட்கார்ந்த கால்களுக்கு இந்த மணிக்கட்டு, முழங்கால் இதுக்கெல்லாம் நன்கு ஜாயிண்ட் பயிற்சியாக அமைகிறது. 5வதாக சூரிய நமஸ்காரம் மந்திரம். இறைவனுடைய, சூரியனுடைய 1008 நாமங்களில் ஒரு 12 மந்திரத்தை, இதற்கு பொருத்தமான மந்திரத்தை எடுத்து இதை ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு மந்திரம் சொல்லிக்கொண்டே செய்கிறோம். அந்த 12 + ஒரு தொகுப்பு மந்திரம் 13 மந்திரம் இருக்கிறது. 13 மந்திரத்தை சொல்லிக்கொண்டு இந்த சூரிய நமஸ்காரத்தை 13 முறை செய்தால் ஒரு சுற்றுக்கு 10 ஆசனம். 13 முறை செய்யும்போது 130 ஆசனம் ஆகிறது. 130 ஆசனமா? அப்போ எவ்வளவு நேரம் செய்வது என்று கவலைப்பட வேண்டாம். 7 நிமிடத்தில் செய்துவிடலாம். குழந்தைகள், பள்ளி மாணவர்கள் 4 நிமிடத்தில் செய்து விடுவார்கள். இது ரொம்ப வேகமாக, எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பயிற்சி சூரிய நமஸ்காரம். இந்த சூரிய நமஸ்காரத்தில் 5வது நிலை ஆண்கள் சாஷ்டாங்க நமஸ்காராசனம், பெண்கள் சசாங்காசனம். காலை மடித்து கொண்டு கால் மேல் உட்கார்ந்து நெற்றியை தரையில் வைப்பது. எதற்காக இந்த நிலை என்றால், எதற்காக இந்த வேறுபாடு என்றால், நமது பெரியோர்கள் ஆசீர்வாதம் வாங்கும்போது, பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் பெண்கள் வாங்கும்போது காலை மடித்து நெற்றியை தரையில் வைத்து பாதத்தை தொட்டுத்தான் ஆசீர்வாதம் வாங்குவார்கள். அதே போல் கோயிலில் இறைவனை வழிபடும் போதும் காலை மடித்து அமர்ந்து நெற்றியை தரையில் வைத்து கைகளை குப்பித்தான் இறைவனை வழிபடுவார்கள். ஏனென்றால் பெண்களுடைய முன் அங்கம் தரையில் படக்கூடாது. அப்படி தரையில் படும்போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில பிரச்சனைகள் வரும் என்பதை அறிந்த நமது முன்னோர்கள் வாழ்க்கையில் இப்படி சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதையே ஒரு உதாரணமாக, அதையே ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு நாமளும் பெண்களை சாஷ்டாங்கமாக படுக்க சொல்லி கொடுப்பதில்லை. அதுவே சசாங்காசனம், கால்களை மடித்து நெற்றியை தரையில் வைக்கும் 5வது நிலையை நாம் சொல்லி கொடுத்திருக்கிறோம். அப்புறம் மற்ற எல்லா நிலையும் பொதுவானது. ஆகவே ஆண்கள் சாஷ்டாங்கமாக படுக்கும்போது கூட அவர்களுடைய மூலம் தரையில் படக்கூடாது என்பதற்காக இடுப்பு லேசாக மேலே தூக்கியிருக்கணும். இது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை கருதி இந்த ஏற்பாடு. அதே போல் நுரையீரல் மூச்சு பயிற்சி செய்வதால் நுரையீரல் நன்கு இயங்கும். அதோடு இரத்தோட்ட சீராகும். ரத்தோட்ட மண்டலம்
சுவாச மண்டலம், எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், நாணமில்லா சுரப்பி மண்டலம், இப்போ அனைத்து மண்டலங்களையும் நன்கு செயல்பட வைக்கிறது இந்த சூரிய நமஸ்காரம். இந்த சூரிய நமஸ்காரம் குறைந்த நேரத்தில் அதிக பலன் தரக்கூடிய ஒரு பயிற்சி என்று நாம் சொல்லலாம். அதிகமான பலன் தரக்கூடிய ஒரு பயிற்சி என்று நாம் சொல்லலாம். ஆகவே இந்த சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு, குறிப்பாக ஒரு 7 நிமிடம் ஆகும், செய்துவிட்டு ஒரு 3 நிமிடம் அல்லது 5 நிமிடம் சவாசனத்தில் படுத்து ஓய்வெடுத்து விட்டு நம் வேலையை உற்சாகமாக நம் வாழ்க்கையை கழிக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான பயிற்சி இந்த சூரிய நமஸ்காரம். செய்து பாருங்களேன். நன்றி, வணக்கம்.